Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு PDF டாக்குமெண்ட்டை ஆஸ் அ வேர்ட் டாக்குமெண்ட்டாவோ இல்லை நமக்கு தேவையான மற்ற ஃபார்மேட்ஸ்க்கு எப்படி ஃப்ரீயாக ஆஃப்லைன் ஒரு ஆன்லைனில் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all searchல PDF24 search பண்ணிக்கலாம். So லிங்கை கிளிக் பண்ணி அஃபிஷியல் சைட்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு PDF24 டூல்ஸ் உண்டு. ஸோ இந்த கம்ப்ளீட் டூல் செட்டில் ஒரு பிடிஎஃபை மாடிஃபை பண்ணுறதுக்கு தேவையான ஆல்மோஸ்ட் எல்லா டூல்ஸும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. நமக்கு தேவையானது ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை வேறு ஒரு ஃபைல் டைப்புக்கு நமக்கு என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணி தரணும். பட் அதுக்கு முன்னாடி இது ஃப்ரீயாக இல்லை இதில் ஏதாவது பெய்ட் கண்டென்ட் எதாவது இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா 100% ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், நோ லிமிட்ஸ், ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஆஃப்லைனில் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் மேலே பார்த்தோம்னா டாப் ரைட்டில் நமக்கு டவுன்லோட் டெஸ்க்டாப் வெர்ஷன் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆஃப்லைனில் யூஸ் பண்ண விரும்புகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷனோட செட்டப் சைஸ் கிட்டத்தட்ட ஒரு 300 MB கிட்ட வருது. ஸோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஆஃப்லைன் வெர்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ PDF24 ஆஃப்லைன் டூல் பாக்ஸில் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்குது. ஜஸ்ட் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா கன்வெர்ட் PDF டு அதர் ஃபைல் டைப்ஸ். ஓகே, ஜஸ்ட் நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கன்வெர்ட் பண்ண வேண்டிய PDF ஃபைல்ஸை நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்தோ இல்லை உங்களுக்கு தேவையான அந்த PDF ஃபைல்ஸை ட்ராக் பண்ணி நீங்கள் ட்ராப் பண்ணியோ தாராளமாக என்ன பண்ணலாம், உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் நீங்கள் ஆட் பண்ண விரும்புகிறீங்கன்னா இங்கே நமக்கு அந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்குது, ஆட் ஃபைல்ஸ் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஆட் பண்ண ஃபைலை நீங்கள் ரிமூவ் பண்ண விரும்புகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் ரிமூவ் பண்ணவும் செஞ்சுக்கலாம். மற்றபடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வியூ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் லிஸ்ட் வியூலையோ இல்லை உங்களுக்கு கிரிட் வியூவில் வேணுமா இல்லை அசெண்டிங் ஒரு டிசெண்டிங்கில் நீங்கள் அரேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்களா அப்படிங்கிறத இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் செஞ்சுக்கலாம். பட் நல்லா கவனிங்க, கன்வெர்ட் பண்ண போகிறோம். பட் என்ன ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் வேணுமா இல்லை ஆஸ் அ இமேஜ் ஃபார்மெட்டில் உங்களுக்கு தேவையா? பட் நமக்கு ஆஸ் அ வேர்ட் டாக்குமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அதனால் அந்த ஃபார்மெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மோட் நல்லா கவனிங்க, 3 விதமான மோட்ஸ் இருக்குது. பிளாக் மோட், ஃப்ளோ மோட் அண்ட் ஃபிக்ஸ்ட். ஸோ இதுக்கு என்ன வித்தியாசங்கிறத கன்வெர்ட் பண்ணி முடிச்சோடனே காமிக்கிறேன். பட் நமக்கு ஃப்ளோ தான் பார்த்தீங்கன்னா தேவை. ஓகே, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ 2 PDF டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஆஸ் அ வேர்ட் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இண்டிவிஜுவல் ஃபைலாக தனித்தனி ஃபைலாக நீங்கள் ப்ரிவியூ பண்ண விரும்புகிறீங்க இல்லை சேவ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை ஆஸ் யூஷுவல் என்டையராக எத்தனை ஃபைல்ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் ஈவன் உங்களுக்கு இமெயிலில் சென்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. நாம் இப்போதைக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இது டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா தேவை. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய டவுன்லோட்ஸை செக் பண்ணி பார்த்தோம்னா அங்கே நமக்கு sample1 sample2 அப்படிங்கிற வேர்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த கன்வர்ஷனில் நல்லாவே கவனிச்சிங்கன்னா எந்த ஃபார்மேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகலை. சைஸ் அண்ட் ஃபாண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மெயின்டைன் ஆகிருக்கு. பட் முன்னாடியே நாம் பார்த்த மாதிரி 3 விதமான கன்வர்ஷன் மோட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நல்லா கவனிங்க, ஒருவேளை நீங்கள் பிளாக் மோடில் தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட்டை நீங்கள் எடிட் பண்ணலான்னு வரும்போது கவனித்து பாருங்கள், எல்லாமே பிளாக் பை பிளாக்காக இருக்கும். அதாவது கரெக்டாக நீங்கள் அந்த ஒரு பேரா செலக்ட் பண்ணும்போது அப்படியே கீழே வந்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் மாதிரி, இதை எங்கே வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி உங்களுக்கு பிளாக் பை பிளாக்காக எடிட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், பிளாக்காக எடுத்துக்கலாம். இது பிளாக் மட்டும் இல்லை, ஃபிக்ஸ்டும் பார்த்தீங்கன்னா இதே வேலையை தான் செய்யும். ஃபிக்ஸ்டும் பாருங்கள் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இப்படி தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஃப்ளோ அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் நார்மலாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃப்ளோவில் உங்களுக்கு நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த பிளாக் பை பிளாக்காக தனித்தனி டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் இருக்காது. ஆஸ் யூஷுவல் நார்மலாக ஃப்ரீயாக நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தேவை, ஃபைனலாக உங்களுக்கு எடிட் பண்ணும்போது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான கன்வர்ஷன் மோட் எடுத்துக்கலாம். நமக்கு டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ளோவில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஃப்ளோ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு பிளாக் பை பிளாக்காக இருந்தால் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் ஆஃப் கண்டென்ட் இருக்குது, ஸோ அதை கம்ப்ளீட்டாக மூவ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், பிளாக் மோட் எடுத்துக்கலாம், இல்லை ஃபிக்ஸ்ட் மோட் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஆஸ் யூஷுவல் நேட்டிவாக இருக்கக்கூடிய காப்பி கட் பேஸ்ட் இதை ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஈவன் நீங்கள் மொபைலில் இருந்தும் பார்த்தீங்கன்னா PDF24 சைட்டை விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான டூல்ஸ் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃப்ரீ ஆன்லைன் நோ லிமிட்ஸ் அப்படிங்கிறத தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.